ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ராமநவமி போது பாராயணம் நடத்தணும். அந்த பாராயணம் முடிஞ்சதுமே ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் பாபா எந்தெந்த மாதிரி ரூபத்தில் வந்தார் அப்படின்னும் எந்த மாதிரியான அற்புதங்களை எல்லாம் நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தடவையுமே நம்ம சத்சரம் படித்தோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சப்தாகமோ இந்த மாதிரி பாராயணங்களை 7 நாள் பாராயணம், 9 நாள் பாராயணம், 11 நாள் பாராயணம்னு ஒரு சங்கல்பம் எடுத்து நீங்கள் சத்சரம் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த சத்சரத்துடைய பாராயணத்துடைய இறுதி நாளில் பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீடு தேடி வருவார். இல்லை அப்படின்னா கனவுல காட்சி கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை ஒரு ப்ரூஃபாகவே இந்த வீடியோ முழுக்க நீங்கள் ஒரு கலவையாக தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ராமநவமிக்கு குரூப்பில் ஒரு பாராயணம் நடத்தணும். 9 நாள் பாராயணம் நடத்தணும். அந்த 9 நாள் பாராயணம் இறுதி நாளை எட்ட நம்ம பக்தர்கள் எல்லாருமே அவங்களுடைய அற்புதங்கள் எப்படி பாபா வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இது எல்லாம் நான் ஆல்ரெடி எங்கள் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா, எப்போயுமே பாராயணம் முடிஞ்சு நடந்த மிராக்கள் எல்லாமே நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். யார் யாருக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போயுமே குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அதை தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காகவே நான் அதை எல்லாத்தையுமே குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அப்படி நிறைய அழகழகான விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோவில் இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு சகோதரிக்கு பாராயணம் முடிஞ்சால் கடைசி நாள் அவங்களுடைய இஷ்ட தெய்வமான பெருமாள் ரூபத்தில் அவர் காட்சி கொடுத்துருக்காரு. அந்த வாய்ஸ் நோட்டை நீங்களே கேளுங்க. ஹாய் பிரீத்தி அக்கா, குட் மார்னிங். நான் 8th டே பாராயணம் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கினேங்க்கா. நைட்டு தூங்க ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. தூக்கமே வரல, நல்லா தூங்கிட்டேன். என் கனவுல என்னோட இஷ்ட தெய்வமான ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வந்தாருங்க்கா. அவருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி கனவு கண்டேன். அவர் என் கனவுல வந்தாருங்க்கா. சச்சரவு சாயப்பா சொல்லுவார்ல, நீ எந்த இஷ்ட தெய்வமாக பார்க்குறியோ அந்த இஷ்ட தெய்வமாக நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருமாள் ரூபத்தில் காட்சி கொடுத்தாருங்க்கா. அதாவது உங்களுக்கு பாபாவாகவே வரணும் அப்படின்னு அவசியமே இல்லை. பாபா எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க ரூபத்தில் வருவார். இப்படி எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஆனால் வர்றது பாபா தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ இந்த பாபாவுடைய விக்கிரமம் ஒருத்தவங்களுக்கு பாராயணம் பண்ண கடைசி நாள் கிடச்சிருக்கு. இது அவங்க வீடு சேர்ந்துருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஷேர் பண்ணாங்க. பாராயணம் முடிஞ்சதும் எங்கள் வீட்டுக்கு பாபா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு சாய்ராம் பக்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க ஜெர்மனியில் இருக்காங்க. ஜெர்மனிக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சான். அங்கே போய் 3 வருஷம் ஆகியும் இன்னும் வேலை கிடைக்காம இருந்தாங்களாம். 8வது நாள் பாராயணத்து போது அவங்க பொண்ணுக்கு ஜெர்மனியில் வேலை கிடைத்து விட்டது. ஸோ இதுதான் அவங்களுடைய வேண்டுதலாக இருந்திருக்கும் போல். அதே பாருங்கள், கரெக்டாக பாராயணத்துக்கு முன்னத்த நாள் ஜெர்மனியில் மகளுக்கு வேலை கிடைச்சது. அந்த விஷயத்தை அவங்க சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பிக்கையோடு படிக்கிறாங்க. படித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு, நம்ம கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மகிழ்ச்சியோடு இவங்க நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பாருங்கள், துவாரகாமாயி செட்டப்பில் ஒரு பாபா இருக்கார். அந்த கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியாலேயே துவாரகாமாயி செட்டப்பை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பக்தருடைய மகள், அவங்களுடைய சின்ன குழந்தை கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக ராமநவமி பாராயணம் முடிஞ்சதுமே அவங்க பொண்ணு இதை செஞ்சு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதுக்குள்ளே பாபாவை உட்கார வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். அடுத்து ஒரு பக்தர் அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு பாருங்கள், சந்தனத்தால் அவங்களே பாபாவுக்கு ராமர் மாதிரி ஒரு வேஷத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. பாபாவுக்கு ராமர் வேஷம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது போக சகோதரிக்கு பாராயணம் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு கனவும் வந்திருக்கு. அந்த கனவையும் நீங்கள் கேளுங்க. அக்கா, நேற்றுக்கு பாராயணம் கம்ப்ளீட் பண்ணோன்னே இன்னைக்கு விடிய காத்தால என் கனவுல ஆஞ்சநேயர் வந்தாருக்கா. அவர் கோயிலை நான் எத்தனை டைமு ஒரு 9 டைமோ என்னமோ 9 டைம் நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே நான் அவரை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கோயில், அவரை சுற்றி உள்ளே போயிட்டு பார்க்குற ஆரஞ்சு கலரில் இருக்கிறாரு.
அது மாதிரி நான் கனவு ஸோ கண்டேன்க்கா. ஒருத்தங்களுக்கு பெருமாள் ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஆஞ்சநேயராகவே அவர் காட்சியளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயர்னா பாருங்களேன், ராமநவமிக்கு ஆஞ்சநேயருக்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குது. ராமருடைய தீவிர பக்தரான ஆஞ்சநேயர் அவருடைய காட்சி, அந்த தரிசனமே இந்த பக்தருக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்த ஒரு பக்தர் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அவங்களே அவங்க கையால் வரைஞ்சி அதுக்கு அதை ஃபோட்டோவாக வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு அழகாக சாவடி பாபா மாதிரி நம்ம வேஷ்டி கட்டி விடுவோம்ல, அதே போல் வேஷ்டி கட்டி அழகாக மல்லிப்பூ எல்லாம் போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க ராமநவமி அன்னைக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட் இருக்கிறதுலையே. ஏன்னா கையால் வரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு தனி அழகுதான்ல, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த மிராக்கல் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச மிராக்கல் ஏன் தெரியுமா? ஸ்க்ரீனை பாருங்கள். ஒரு பக்தருடைய வீட்டுக்கு ஒரு உதி பிரசாதம் கவர் போயிருக்கு. பாபாவுடைய புகைப்படம் போட்ட உதி போட்டு ஒரு கவர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த கவரில் எந்த பாபா இருக்காருன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் சாய்நிவாஸில் இருக்க துவாரகாபாய் பாபா சாக்ஷாத் அப்படியே அந்த உதி கவரில் இருக்குது. இது எனக்கு வந்துச்சு, உங்கள் வீட்டில் இருக்க பாபா பாருங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒருத்தங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ பர்சனலி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிராக்கல். இது இவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னொருத்தவங்களுக்கும் நடந்திருக்கு. அது அடுத்தது சொல்கிறேன். அடுத்து ஒரு பக்தர் பாருங்கள், என்னடா பாராயணம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் நடக்குது, நம்ம வீட்டுக்கு இன்னும் பாபா வரவே இல்லையே அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டே பசங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அம்மா வீட்டில் அவங்க அம்மா இவங்களுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ கூடவே பெரியவா ஃபோட்டோவையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவையும் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த ஃபோட்டோவும் சாக்ஷாத் சாய்நிவாஸில் இருக்கிற துவாரகாமாய் பாபாவுடைய ஃபோட்டோவே தான், அச்சசல் அதே தான். எனக்கு பர்சனலி இவங்க இந்த மாதிரியெல்லாம் கூட பாபா பண்ணுவாரான்னு எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா என்னென்னு தெரில, சமீப காலமாக எல்லாத்துடைய வீட்டுக்கும் இந்த சாய்நிவாஸில் இருக்கிற இந்த துவாரகாமாய் பாபா தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் போகிறாரு. சரி, இப்படி பொருளாக தான் போகிறாராக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. நிறைய பேர்த்துடைய கனவுலேயே அவங்க என் வீட்டில் இங்கே துவாரகாமாய் பாபாவை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரியும் இந்த பாபா பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியும், இல்லைன்னா அவங்க கனவில் போய் இந்த பாபா அப்படியே காட்சி கொடுக்குறாரு, உங்கள் வீட்டு பாபாவை நான் அப்படியே கனவில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்களும் பல பேர் இருக்காங்க. என்னன்னு தெரியல. உண்மையாலுமே இந்த பாபா இப்போ பயங்கரமாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, நிறைய பேர் உங்கள் வீட்டு பாபாவை ஒரு நல்ல ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க எனக்கு, நான் எங்கள் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் பல பேர். நான் நிறைய பேர்த்துக்கு அனுப்பியிருக்கேன். நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை எங்கள் வீட்டில் இருக்கிற பாபாவை ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இவர் காட்சி கொடுத்துருக்காரு அண்ட் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. ரொம்ப பேருக்கு இது பிடிச்சிருக்கு இவரை. திரும்பவும் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபோட்டோ கிடையாது. இந்த ஃபோட்டோ எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. அது ஃபோட்டோ கிடையாது, இட் இஸ் நாட் ஃபோட்டோ. அது வந்து டைல்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம பதிப்போல் செவுத்தில் பதிக்கிற டைல்ஸ், அதுதான் அது. அடுத்து ஒரு பக்தருடைய வாய்ஸ் நோட் கேளுங்க. அவங்க பாராயணம் முடிச்சதுமே பாபா கிட்ட கேள்வி வச்சுருக்காங்க. நான் பாராயணம் பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு இதில் மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாபா என்ன பதில் சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காருங்கிறத நீங்களே அவங்க குரல் வாயிலாகவும் பதிலையும் ஸ்க்ரீனில் பாருங்கள். வணக்கம் சாய்ராம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் உங்க கூட சேர்ந்து நானுமே இன்றைக்கி பாராயணம் 9 நாள் பாராயணம் நான் முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நல்லா போனது சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இதை ஆரம்பித்து வச்சதுக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாராயணம் பண்ணும்போது. ஆக்சுவலாக இன்றைக்கி முடித்தோடனே நான் பாபா கிட்ட கேட்டேன் சத்சரீரத்தில், பாபா நான் பண்ண பாராயணம் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னா நீங்கள் எனக்கு சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி இந்த வேர்டை எனக்கு அதில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, எப்படி பாபா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரியேவும் நானும் பாபா கிட்ட கேட்டேன். அதுக்கு பாபா எனக்கு ஒரு பேஜ் அனுப்பியிருக்காங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். உண்மையாகவே அதை பார்த்துட்டு எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஐயோ பாபா எவ்வளோ அழகாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்ச நாளாக பாபா கிட்ட நீங்கள் சொன்ன அப்புறம் தான் நானும் சச்சரித்தில் எப்படி கொஷின் கேட்குறது, எப்படி பாபா பதிலளிப்பாருன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்ருக்கேன். உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரியேவும் இப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆப்டாக எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு. எனக்கு உங்கள் மூலியமாக தான் நான் எப்படி கொஷின் கேட்கணும்னு சொல்லியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாக ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எனக்கு அவங்க சொல்றது புரியாது. பாபா சொல்றது புரியாது. அப்பயுமேவும் இப்படி எடுத்து நான் சச்சரவு எடுத்து கேட்பேன். எனக்கு அப்புறம் புரியாது. நீங்க சொன்ன அப்புறம் தான் எப்படி கேட்கணும் பாபா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறேன். அவ்வளோ அழகா ஆப்டா பதில் சொல்றாங்க. நான் அந்த பேஜை இப்போ அனுப்புறேன். நீங்க பாருங்களேன். அடுத்து சிஸ்டர், ஆக்சுவலா நீங்க சொல்றத வச்சுதான் நானும் பாபாவுக்கு எப்படி கும்பிடணும், அது வந்து பிரசாதம்லாம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாவே நீங்க பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆக்சுவலா நானும் ரொம்ப வருஷம் பாபாவை கும்பிட்டுட்டு இருக்கேன். பட் எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்றது எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்ன அப்புறம் மார்னிங் அதான் பாபாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரது, லஞ்ச் இது பண்ணி தரது, இதெல்லாம் எப்படி பண்ணா பாபா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத வச்சு இப்ப நானும் பண்றேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து. உண்மையாவே அது உங்க மூலியமா பாபா எங்களுக்கு சொல்றதா நான் நினைச்சுக்கிறேன். நீங்க பண்றது பார்க்கும்போது ஒரு பக்கம் உண்மையாவும் பொறாமையாவும் இருக்கு. பிகினிங்ல நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ பாபா உங்களுக்கு மட்டும் எவ்வளவு அழகா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே நான் பார்ப்பேன். நீங்க எல்லா இதுமே நான் பார்ப்பேன். நீங்க போட்ட வீடியோ எல்லாம் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் ஓகே நீங்களும் ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்து தான் நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு நானுமே இப்போ ஃபாலோ பண்றேன். அதனால உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ஆக்சுவலா உங்க வீட்டு துவாரகமாயி பாபா ஐயோ அன்பிலீவபிள். அப்படியே கண் எடுக்காம பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு கூட நீங்க போஸ்ட் பண்ணியிருந்த அந்த பாபா பார்க்க அருமையா இருக்கு. உண்மையாவே உங்க வீட்டுக்கு வந்து டைரக்டாவே பார்க்கணும் மாதிரி இருக்கு. தெரியல பாபா இன்னைக்கு அந்த அமைப்பை அமைச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நான் தான் சொல்லணும், நீங்கள் பாபாவுக்கு தான் சொல்லணும். மிக்க மிக்க நன்றி. நான் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருனாலையும் பாராயணம் பண்ண முடியாது. பாபா விரும்பினா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்படி நான் தொடங்குற இந்த பாராயணத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் எடுத்து எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக பயபக்தியோட அவ்வளோ சின்சியராக அவங்க வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அதை படித்து நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. பாராயணம் நடத்தின எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அண்டு அந்த பாராயணம் பண்ணி அந்த எசன்ஸ், அந்த பாபாவுடைய அந்த எசன்ஸையும் நீங்கள் ஃபீல் பண்ணி என்கிட்ட அதை மிராக்கலாக என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கும் நல்லது நடக்குது, எனக்கும் நடக்குது. அவ்வளோதான். இத்தனை வருஷ காலமாக நான் மட்டும் தனியாகவே பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட்டாக உங்கள் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இது ஒரு தனி வைப் தான். என்ன சொல்லியும் என்ன பண்ணியும் இந்த குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணும்போது அது தனி விதமான மோட்டிவேஷனாக தான் இருக்கும். கடைசியாக இன்னொரு பக்தருக்கு பாருங்கள், இந்த ஃபோட்டோ கிடச்சிருக்கு கடைசி நாள் பாராயணத்து போது. இன்னும் முடியலை. அடுத்து நீங்கள் பார்க்குற இது எல்லா ஃபோட்டோஸுமே ராமநவமிக்கு எல்லோரும் ஷேர் பண்ணது தான், வீட்டில் பூஜை பண்ணது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பக்தர் வந்து பாபாவுக்கு சாக்லேட் மாலையும் வஸ்திரமும் செஞ்சு கொண்டு போனாங்க. அந்த வஸ்திரத்துலேயும் சாக்லேட் மாலையிலையும் பாபா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். அது போக அவங்க வீட்டில் பாபாவுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவங்க வந்து பூஜை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா புகைப்படத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் தான் நீங்கள் ஒன்று சேர இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே போல் வரும் நாட்களிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, கலவையான இந்த மிராக்கல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன், பயபக்தியோட பாராயணம் பண்ணுனா பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் வராமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக கனவுலையோ இல்லை வீட்டுக்கோ ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வருவாருன்னு இந்த வீடியோ அதுக்கான சாட்சி. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.